தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. சுவாத்திமா, உன்னை பெத்ததுக்கே இன்னைக்குதான் அம்மா ரொம்ப பெருமைப்படுறேன்டி. ஏமா இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியாதான் சொல்றாங்க. ஏன்னா தான் குழந்தைய இந்த உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காண்டி தான் உயிரவே கொடுக்கணும்னு நினைச்ச ஒரே தாய்னா அது நீயா தான் இருப்ப. அவங்க எல்லாரும் சொல்றது உண்மைதான். ஏன்னா நீ அப்படி ஒரு இடத்துல ஒசந்து நிக்கிற. சரி, நடந்து முடிஞ்சதே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆராத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போவோம்னா கிடையாது. அதனால என்ன, இப்பவே எடுத்துருவோம். என் மருமகளுக்கு ஊருப்பட்ட டிஸ்டி அது எல்லாத்தையும் இப்ப நான் கழிக்கிறேன். சுவாதி, 2 பேரும் நல்லா இருக்கணும். என் பாட்டி அங்கனுக்குள்ள நின்று பேசிட்டு இருக்கீங்க, வாங்க வந்து குழந்தைங்கள பாருங்க. இல்லப்பா, இருக்கட்டும், நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறோம். சொந்தக்காரங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள பாருங்க, அப்புறமா வந்து நாங்க பாப்போம். இப்போ மூஞ்சி கொண்டு போய் எங்கிட்ட வச்சுக்கிறவ. அன்னைக்கு பெரிய இவளாட்டா பேசுன, என்னென்ன பேச்சு பேசுன அன்னைக்கு நீ. வாழ்க்கை யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். அது எதுவும் நம்ம கையில கிடையாது. அன்னைக்கு அந்த பிள்ளை என்ன பேச்சு பேசுனீங்க? எண்ணி ஒரே வருஷத்துல 2 பிள்ளை தூக்கிட்டு வந்து வாசல் முன்னாடி நின்னுகிட்டு இருக்க அந்த பிள்ளை. ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தையோட உள்ளர்த்தத்தை புரிஞ்சு யோசிச்சு பேசணும். நம்ம பாட்டுல படக்குன்னு பேசிட்டு திரும்ப போய் மன்னிப்பு கேட்டா அது எந்த ஒரு இதனாலும் எதுவுமே சரி பண்ண முடியாது. உடம்புல பட்ட காயமா இருந்தா ஆறி போயிடும். ஆனா வார்த்தையால பேசுற ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு நிமிஷமும் ரணரணமா வச்சு கொள்ளும். நீ என்ன நீங்க அந்த பிள்ளைய பேசுன, இப்ப அந்த பிள்ளை மூஞ்சில நீ போய் முடி பாப்போம். அக்கா, ஒரு நிமிஷம். அன்னைக்கு நீங்க பேசின பேச்சு எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஆனா திரும்ப நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாம். என்ன, உங்களோட சூழ்நிலை, உங்களோட இது, அதனால நீங்க அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை, நான் அதை கேட்க வேண்டிய சூழ்நிலையா இருந்துச்சு. ஆனா அதை நீங்க பேசுறத நான் பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் அப்படி பேசிட்டாங்க, அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. ஆனா மன்னிப்பெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சுன்னா என் 2 குழந்தைங்களையும் வந்து மனசார பார்த்து வாழ்த்திட்டு போங்க. அது போதும் எனக்கு. குகன், சுவாதி, நான் அன்னைக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணேங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் புரியுது. என்ன மன்னிச்சிருங்க. நான் கண்டிப்பா உன் குழந்தைய வந்து பார்க்க. நான் அன்னைக்கு உன் மனசு காயப்படுற மாதிரி பேசினது எனக்கு தப்பாவே தெரியல. ஆனா இன்னைக்கு அது தப்பா தெரியுது. ஏன்னா உன் மனசை எவ்வளவு காயப்படுத்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி வாழ்க்கை யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறுங்கிறது இந்த நிமிஷம் இப்போ உன் விஷயத்துல நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லக்கா, இருக்கட்டும், விடுங்க. இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு 4 நாளா ஒழுங்கா சோறு கூட திங்கவே இல்லை, ஒரே அழுகையா இருந்தது. அதனால நல்லா பிரியாணி சோறு போடுவீங்களா? எங்க போனாலும் சோறு சோறு சோறுன்ட்டு. ஏங்க மிஸ் மஞ்ச குந்தாணி, உங்களுக்கெல்லாம் சோறு தேவைப்படாதா? சோறுக்கு பதிலா சாணி அள்ளி வச்சு திம்பிங்களா? என்ன பாட்டி சிரிச்சுக்கிறியா? கருவாட்டு குழம்பா? ஆமா, கருவாட்டு குழம்பு தான். நல்லா ஊத்தி சாப்பிடுறியா? சரி, ஆராத்தி எடுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நான் கொஞ்சம் கூட இதை நினைச்சு பார்க்கல. குழந்தைய பெத்த உடனேயும் என் குழந்தை மூஞ்சிய கூட பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். இந்த உலகத்தை விட்டு போயிருவேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஆராத்தி எடுத்து இவ்ளோ சந்தோஷமா என்னை உள்ள வர வைப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாமா. ஸ்வாதி, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அழுக கூடாது. இனிதான் நீங்க 2 பேர் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இல்ல மாமா, எனக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ நிஜமா என்னால முடியல மாமா. ஒரு வருஷமா மனசுக்குள்ளே போட்டு புடுங்கி வச்சிருந்தேன், யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாம. ஆனா இப்படிலாம் என் வாழ்க்கையை நடக்கணும் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனா இது எல்லாத்துக்கும் என் புருஷனுக்கு தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ நன்றி சொல்லணும்னு நினைச்சினா 2 பேத்துக்கும் சொல்லணும். முதல்ல அந்த வீரமகாளி அம்மாவுக்கு, 2வது அந்த பாட்டிக்கு. அந்த பாட்டி மட்டும் சரியான நேரத்தில் வந்து என் மனசை தேத்தி அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நான் மட்டும் தீச்சட்டி எடுக்கலேன்னு வச்சுக்கோ, நிஜமா நீ இந்த முழு உருவமாக அந்த இடத்துல இருந்திருப்பியான்னு எனக்கு தெரியல சுவாதி. பாட்டி, எல்லாம் சரியாயிடுச்சு. அழுக கூடாதுப்பா, அழுகாத, அழுகவே கூடாது. இனிதான் சந்தோஷமா இருக்கணும், சரியா? அழுகாத. இல்ல பாட்டி, உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிலைமையில என் 2 குழந்தைங்களோட நான் உயிரோட நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சோறுலாம் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க தான் உள்ள போங்க முதல்ல. சரிடா மச்சான், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரி, நாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறோம். இனி பார்த்து பத்திரமா இருங்க, ஓகேவா? சுவாதி, உனக்கு தான் இனி எதை நினைச்சு கவலைப்படாத. இன்னொரு முக்கியமான விஷயம்,
என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லி பழகு சரியா? அவங்க கஷ்டப்படுவாங்க இவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நீ சொல்லாமல் விட்டனால இன்னைக்கு எந்த நிலைமையில வந்து நிற்கிது பாரு. ஓகே குகன் அண்ணா ஸ்வாதி 2 பேரும் சந்தோஷமா இருங்க ஓகேவா? நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம், போயிட்டு வரோம். ரொம்ப தேங்க்ஸ் டி. சரி பார்த்து போயிட்டு வாங்க. என்னப்பா செல்லக்குட்டி, என்ன வேணும்? அப்பா என்ன பண்றேன்னா கேட்டீங்க? அப்பா புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மா அடுப்படியே கேதின்னு கட்டிட்டு அழுகுறா. நான் என்ன பண்ண முடியும்? நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்னன்னே கேட்க மாட்டேங்கிறா. சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டு வருவா, அப்புறமா நம்ம விளையாடுவோம். இதோ வரேம்மா, இருங்க வரேன். என்னவா என் செல்லத்துக்கு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? என்ன வேணும்? அச்சோ என் செல்லத்துக்கு பால் வேணுமா? அதுக்கு தான் அம்மா போயிருந்தேன். சரி இருங்க தாரேன். அம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, கீழே பார்த்து வரல, தரவாணி தட்டி விட்டுருச்சு. ஏன் நீ மாசமா இருக்கேன்னு உனக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? பார்த்து இருக்கணும்னு தெரியாதா என்ன? சாரி சாரி சாரி, இனிமே கவனமா இருக்கேன். என் செல்லக்குட்டிக்கு பால் வேணுமா? சரி இருங்க அம்மா தாரேன். அழகு பிள்ளை பிடிங்க பாலை குடிங்க. என்னங்க? என்னம்மா? ஒன்றும் இல்லை, நான் ஒன்று கேட்பேன். சொல்லுமா. இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேன், ஷாலினியை பார்த்தனா. ஷாலினியோட குழந்தைக்கு பேர் வைக்க போகிறாங்களாம், அதுக்காக நம்மளை கூப்பிட்டாங்களா? ஆமாங்க, ஷாலினி ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டா. ஆனால் வீட்டில் வைக்கலையா, கோயிலில் தான் வைக்கிறாங்களாம்மா. அதான் நம்மளும் போகலான்னு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய்யுமா, இதுல நான் என்ன சொல்ல போறேன்? உனக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் நீ தாராளமா செய்யலாம் ஓகேவா? உனக்கு என்ன, அந்த பேர் சுட்டு விழால கலந்துக்கணும் அவ்வளவுதானே? தாராளமா கலந்துக்கோ. ஓகேவா? ஆனா நான் வரமாட்டேன். நீங்கள் வராமல் நான் மட்டும் எப்படி? உனக்கு எதையும் நான் தனியா சொல்லணும்னு கிடையாது. என்ன, நம்ம 2 பேரும் என்ன ஒரு சூழ்நிலை வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன, அந்த சூழ்நிலை காண்டி தான் இன்ன வரைக்கும் நான் வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? உன்னையும் பார்த்துக்கணும், நம்ம எழில்குட்டியும் பார்த்துக்கணும், உன் வயிற்றுல உள்ள குழந்தையும் பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும். என்ன, உனக்கு ஆணி வேற இருக்கிறதும் நான் தான். அதனால எந்த சூழ்நிலைக்காகவும் நம்மளோட தன்மானத்தை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நான் இருக்கேன், புரியுதா? உனக்கு பிடிச்சிருக்கா, நீ எதா இருந்தாலும் செய். உனக்கு பிடிச்சிருக்கிறதுல என்னைக்குமே நான் தடை சொல்ல மாட்டேன். ஆனா நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நான் இப்படிதான் இருப்பேன், புரியுதா? ஒரு சில விஷயங்கள் நான் என்னோட முடிவுல நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு யோசிச்சு தான் நான் எல்லாத்தையும் செய்வேன், புரியுதா? அதை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. நீங்கள் வராமல் நான் மட்டும். ஏய் கவி! அம்மா ஐயோ, என்னங்க என்னால் கவிமா, என்னங்க என்னால் முடியலங்க, தலை சுத்துது. மெதுவா மெதுவா மெதுவா. அம்மா வாமிட் பண்ணிட்டம்மா. வாமிட்டிங் ரொம்ப இருக்கா? ஏண்டி லூஸ் அழுகுற? வாமிட்டிங் அதிகமா இருக்கான்னு கேட்டா அதுக்கு அழுவாங்களே யாராவது? நான் அது கருகலை, நான் வாமிட் எடுத்த உடனேயோ கொஞ்சம் கூட அது சலிக்காம கையில வாங்கிக்கிட்டு அப்படியே கொண்டு போய் போட்டுட்டு நான் எடுத்த வாமிட்டை க்ளீன் பண்றீங்களே, எப்படிங்க இதெல்லாம்? எதுக்குதான் அழுதியாக்கும்? சிரிக்காதீங்க, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எப்படிங்க இதெல்லாம்? ஆயிரம் தான் கட்டின புருஷனாவே இருந்தாலுமே வாமிட் எடுக்கிறப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ எல்லாத்துக்குமே சீன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்படிங்க, நிஜமே என்னால நம்ப முடியல. ஹே லூசு, அப்படிலாம் கிடையாது. என்ன, ஏன் நான் இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தா நீ என்னை பார்த்துக்க மாட்டியா? ஒன்று சொல்லவா,
பெத்த பிள்ளையாவே இருந்தாலுமே ஒரு சில காலங்கள் வர்றப்போ நம்மளை உதறி விட்டுருவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கூட வர்றது கணவனும் மனைவியும் மட்டும்தான். கணவனுக்கு மனைவி துணையாவும் மனைவிக்கு கணவன் துணையாவும் இருக்கிறதான். என்ன காலங்கள் கடந்தாலுமே தனக்கு ஒரு நோய்னா பொண்டாட்டி மட்டும்தான் அது என்ன ஏதுன்னு பார்த்து செய்வா. அதே மாதிரிதான் புருஷனும். என்ன, உனக்கு நானும் எனக்கு நீ இருக்கிற வரைக்கும் எதுவுமே நம்மளுக்கு பெருசா தெரியாது. புரியுதா? இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணமான விஷயம். இதை போய் பெருசா எடுத்துட்டு பேசுற. நீங்க சொன்னது உண்மைதாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கூட யாருமே வரமாட்டாங்க. நம்ம பெத்த பிள்ளைங்களுமே ஒரு சில சமயத்தில் நம்ம கைவிட தான் செய்வாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கணவன் மனைவி உறவு மட்டும்தாங்க கடைசி வரைக்கும் வர்றது. சரிம்மா, அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி, நம்ம தூங்கலாமா? நீ ரொம்ப டயர்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு இப்படி இருக்கு. சரிம்மா, தூங்கலாம். கவிமா, ம். எதையும் நினைக்க கூடாது. கண்ணை மூடி தூங்கணும். சரியா? நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். தூங்கு. ஐ லவ் யூங்க. லவ் யூ டூடி பொண்டாட்டி. தூங்கு. உன்னுயிரென நான் இருப்பேன் அன்பே, இனிமே உன் இதழினில் நான் சிரிப்பேன். இதமாய் உன் இதயத்தில் காத்திருப்பேன். கனவே கனவாய் உன் விழிகளை பார்த்திருப்பேன். தினமே என்ன நீ ஒரு வழி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நல்லபடியா அந்த பிள்ளைக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. நல்லா இருக்காங்க. சரிங்க நீ. சரிம்மா தங்கச்சி, ஏதோ பேசணும்னு அன்னைக்கே சொல்லிட்டு இருந்த. என்ன பேசணும்? அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வரும், எல்லாரும் போயிட்டோம். என்ன பேசணும்? என்னண்ணே எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியாதா? நீங்க என்ன டைம் கொடுத்துருந்தீங்க எங்களுக்கு? ஆமால, கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தோம். 6 மாசம் டைம் கேட்டிருந்தோம்ல. ஆமா, 6 மாசம் முடிஞ்சு போச்சு. முடிவுக்கா வந்திருக்கீங்களோ? முடிவுக்காக மட்டும் தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்படி பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? 6 மாசம் டைம் கேட்டிருந்தீங்க. 6 மாசத்துக்கு சேர்த்த 1 மாசம் எச்சாவும் ஆயிடுச்சு. 7 மாசம் ஆகி போச்சு. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? ஒண்ணுமே புரியலையே. சித்தி, 6 மாசம் டைம் கேட்டிருந்தீங்க. 6 மாசம் டைம் ஓடிருச்சு. அந்த காலமும் மாறிடுச்சு. ஆனா மனசு ஒன்றும் மாறலையே. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? யார் மனசு மாறல? அது ஒன்றும் இல்லைங்க. பரவாயில்லம்மா பிரீத்தி, உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க 2 மனசை விட வீட்டு ஆளுகளுக்கும் சம்மதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் கேட்குறோம். ஏமா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? உன் நாத்தனாரை வேற எங்கேயாவது கட்டி கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கா? அக்கா, நான் வீட்டுக்கு போட்டா அட்டி வாங்கிட்டு போயிடுவோம். இதுன்னு பேசாம நில்லு. அதாவது அது ஒன்றும் இல்லை சித்தி, நான் ஏதோ சும்மா பேசிட்டே நினச்சிக்கிறாதீங்க. சரி, அன்னைக்கு நம்ம மதுக்கிட்ட அவளோட முடிவை கேட்டோம். அப்போ வந்து தன்னோட அப்பா அம்மா விருப்பம் தான் அவளோட விருப்பம்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த 6 மாதத்துக்குள்ளே அவளுக்கு ஏதாவது மனசில் சேஞ்சஸ் ஆகிருக்கலாம்ல. அதனால் இன்னொரு தடவை கூப்பிட்டு கேட்போம். அவள் விருப்பம் என்னமோ அதுபடியே நடத்தலாம். அதுக்கப்புறம் நாங்கள் யாரும் தலையிட மாட்டோம். எப்படி இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கிற காதலை மறைச்சிட்டு அவள் அப்பா அம்மாக்காண்டி அவங்க பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. என் மனசை நோக்கடிப்பா. அதை எனக்குள்ள நின்று நான் பார்க்கணுமா? நீ சொல்றதும் சரிதாம்மா. இன்னொரு தடவை கூட கூப்பிட்டு கேளுங்க என் மருமகளை. அவ விருப்பம் தானே இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். கூப்பிடுங்க. மது, வரேன் நீ. அண்ணி, எல்லாம் ஒரு விஷயம் பேசதான். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அதுக்காண்டி தான் வர சொன்னோம். சொல்லுங்கண்ணா. ஒண்ணுமில்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? என்ன விஷயமா? கல்யாண விஷயம் தான் மது. அம்மா. மது, உன் கல்யாண விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அன்னைக்கு கேட்ட மாதிரி இப்போ திரும்பவும் அண்ணி உங்ககிட்ட கேட்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு கேட்டப்போ உன் அம்மா அப்பா விருப்பம் தான் உன் விருப்பம்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி நான் கேட்குறேன். இன்றைக்கி வந்து எதானா 6 மாதம் ஆயிடுச்சு. இந்த 6 மாதத்துக்குள்ளே உன் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். ஸோ வந்துட்டு மறுபடியும் கேட்குறேன். உன்னோட முடிவை நீ சொல்லணும். மது, இன்னொரு முக்கியமான விஷயம். என்னடா அண்ணி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கூட நீ நினச்சிக்காத. ஓகேவா? சொல்ல வேண்டிய கட்டாயம். அதனால சொல்லி தான் ஆகணும். இது வந்து உன் வாழ்க்கை, புரியுதா? வாழ்க்கையில் ஒரு தடவை நம்ம எடுக்கிற முடிவு தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது. ஏன்னா நீ ஒரு பொண்ணு. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சித்தி, சித்தப்பா, விக்கி, என்னை எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. ஓகேவா? அதாவது எங்கள் வீட்டு பொண்ணு. அதனால் வந்துட்டு அவன் மனசில் என்ன இருக்குங்கிறத நான் உள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எதாக இருந்தாலும் பேச முடியும். அதுக்காண்டி தான் பேசுகிறேன். எதுவும் நினச்சிக்க.
ஐயோ அக்கா, நாங்களே எதுவும் நினச்சிக்க மாட்டோம். நீங்கள் தாராளமாக பேசுங்க. சொல்லப்போனால் உங்களோட நாத்தனாரு, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதானே, சொல்லுங்கள். இங்கே பாருமா மது, அண்ணி உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? பொண்ணுங்க நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு தடவை தான் முடிவு எடுக்க முடியும். என்ன, அதாவது மேரேஜுங்கிறது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தடவை நடக்கக்கூடியது. ஓகேவா? அது நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிட்டு நம்ம வாழணும். இல்லை நமக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பை நம்ம அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க, அத்தை மாமா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நம்ம அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கட்டாயத்தில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோ. கல்யாணம் பண்ணி சரி ஒரு குழந்தையுமே பிறந்துருதுன்னு வச்சுக்கோ. ஆனால் வாழ்க்கை முழுசும் சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. என்ன, அதை நீ எப்பயுமே புரிஞ்சுக்கோ. நான் அண்ணி உங்ககிட்ட எதுக்காக இதை சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ உன்னோட முடிவை நாங்கள் கடைசியாக கேட்க போகிறோம். ஓகேவா? உன்னோட முடிவை என்னவாக இருந்தாலும் தாராளமாக நீ சொல்லலாம். ஆனால் எதையும் மறைக்காமல் உன் மனசில் இருந்து, அதாவது உன் அப்பா அம்மாக்காக நீ பேசக்கூடாது. உன் மனசில் என்ன இருக்கோ அதைத்தான் நீ சொல்ல. பாருமா பிரீத்தி, நீ என்ன பேசினாலும் சரி, நீ என்ன இது பண்ணாலும் சரி, என் மக மனசில் எந்த ஒரு கள்ளக்கபடமும் இருக்காது. சரியா? அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் ஒத்துக்கிடுவா. நீ வேணா பாரு. பாருமா மது, நல்லா யோசிச்சுக்கோ. இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு உன் மனசார நீ பதில் சொல்லணும். சரியா? உனக்கு விக்கியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா? அதாவது உன் மனசார நீ சொல்லணும். புரியுதா? என் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் அம்மா அப்பா இது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சி நீ பேசக்கூடாது. ஓகேவா? அதாவது ஒரு அண்ணியாக இல்லாமல் உன் அம்மா ஸ்தானத்துலேருந்து நான் கேட்குறேன். எனக்கான பதில் நீ சொல்லுவியா? சொல்லு. உனக்கு விக்கியை பிடிச்சிருக்கா? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது அண்ணி, நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் சரி அண்ணி, நான் என்னோட பதில்ல இருந்து பார்க்குறப்போ எனக்கு என் அம்மா அப்பா மட்டும்தான் பெருசாக தெரியுறாங்க. அதனால் என் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் அண்ணி நான் கேட்பேன். என் அம்மா அப்பாவுக்கு என்னைய விக்கி மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருந்தா தாராளமாக அவங்களோட ஆசைப்படியே அது நடக்கட்டும். நான் இதில் எதுவும் குறுக்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அண்ணி. கண்ணான கண்ணே உன் வாய் வார்த்தை நம்பி ஞான தீபம் ஏற்றினே, என் தீபம் கோயில் சேராது என்று தண்ணீரை நானே ஊற்றினே. அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். உன்னோடு வாழ இல்லை ஒரு யோகம், நான் செய்த பாவம் யாரை சொல்வது? மிதுன், கொஞ்சம் பேசணும். நான் வெளியே பார்க்கில் வெயிட் பண்றேன், வாங்க. காதல் ரோஜாவில் நலமாய் நீ வாழ்க, நீ சோறும் பூமாலை தான் போல் வாழ்க.